ஆக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுக்கின்ற காரணத்தினால் அல்லது யாரும் செவிமடுக்க மறுக்கின்ற காரணத்தினால் இவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இது இன்னும் எத்தனை காலம் நீண்டு கொண்டே செல்வது என்ற போது அவையினுடைய துணைத் தலைவர் திரு பேராசிரியர் குரியன் அவர்கள் குறுக்கிட்டு, ஆமாம், நாங்களும் பத்திரிகைகளில் இதை பார்க்கிறோம், எலிக்கறி உண்ணுகிறார்கள், மண்டை ஓட்டோடு நிற்கின்றார்கள், பரிதாபமாக இருக்கிறது, உடனடியாக அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வு காண பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவையில் வேறு மூத்த அமைச்சர்கள் இல்லாத காரணத்தால் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நக்வி அவர்கள் இது குறித்து அரசாங்கத்திடம் பேசி ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கின்றார். பிரதமர் சந்திக்க முடியவில்லை இவர்கள் என்றார்கள். பிரதமரின் சார்பில் ஒரு மூத்த அமைச்சர் வந்து இவர்களை சந்தித்து இவருடைய கோரிக்கைகளை தீர்ப்பதாக சொன்னால் இதற்கு போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரும். எல்லோரும் வேடிக்கை பார்ப்பவர்களாகவே இருக்கிறார்களே தவிர அவர்களும் தொய்வில்லாமல் தொடர்கிறார் என்பதற்காக அவர்களுக்கு தாங்குகிற சக்தி அதிகம் என்று கருதிட முடியாது. பசி, பட்டினி, வெயில், தங்க இடமில்லாமல் இவர்களெல்லாம் வந்து இப்படி கிடக்கிற போது இவர்கள் ஒரு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளின் பிரதிநிதிகளாக கிடக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் எதிரொலித்திருக்கிறது. ஆனால் அரசாங்கத்திடம் மட்டும் இதற்கு பலன் கிடைக்கவில்லை என்பது வேதனையாக இருக்கிறது. அநேகமாக இன்றைக்கு பேசியதனுடைய விளைவாக மத்திய அரசு அல்லது பிரதமர் சார்பாக யாராவது அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது தீர்வு, அவருடைய கோரிக்கைகளுக்கு ஒரு நிவாரணம் வழங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்ற நம்பிக்கை இன்னமும் இருக்கிறது. இன்னைக்கு அரசு பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, அதாவது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வது போன்ற பரிந்துரைகளோ திட்டமோ எதுவும் அரசிடம் இல்லை அப்படின்னு அரசு வந்து பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. எங்க அரசாங்கம் எந்த பார்லிமெண்ட்ல? இந்த பார்லிமெண்ட், லோக்சபாவா ராஜ்யசபாவா? அதை பத்தி முழு விவரங்கள் அந்த மாதிரி ஒரு தகவல் இருக்கு. தகவல் தானே தவிர அப்படி எதுவும் தெரியவில்லை. அப்படி வந்தால் அதை எதிர்த்து பேசுவோம். தவிர்க்க முடியாது. அதாவது இயற்கை பேரிடர் என்று ஒன்று இருக்கிறது, நேச்சுரல் கலாமிட்டி. அதாவது எல்லாவற்றையும் மனித சக்திகளை மீறி ஏதாவது தேசிய பேரிடர் ஏற்படுகிற போது அதை சமாளிப்பதற்கு சில நிதி இருக்கிறது, அதற்காக நிவாரணம் இருக்கிறது. அதே போல இது எதிர்பாராமல் இந்த வறட்சி 100 ஆண்டுகள் காணாத ஒரு வறட்சி, காவிரியிலே தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீர் இல்லை, கிணறுகள் இல்லை, ஏரிகள் எல்லாம் வற்றி போய்விட்டன என்றால் அடுத்து இவர்கள் என்ன செய்வார்கள்? மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதை தவிர வேறு தெரியாது என்பதைப் போல விவசாயிகளுக்கும் விவசாயத்தை தவிர வேறு தெரியாது. இவர்கள் ஊருக்கெல்லாம் படி அளப்பவர்கள். இந்தியா அடிப்படையில் ஒரு விவசாய நாடு. அதை மறக்கிற எந்த அரசாங்கமும் இந்தியாவை நீண்ட காலத்திற்கு இழுத்துச் செல்வது ரொம்பவும் கடினம். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. முதல் வலியுறுத்தல் அதுதான். இப்போது நான் நேற்றே சொன்னது மாதிரி உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா மாநில அரசுகள் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அது மாதிரி தமிழக அரசே தள்ளுபடி செய்யலாம், அல்லது முதலமைச்சர் இவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லலாம். இது என்ன வேடிக்கை? ஒரு மாதமாக ஒரு மாநிலத்தை சார்ந்த ஒரு பிரிவினர் போராடுகிற போது அந்த மாநில அரசாங்க தலைமை அது குறித்து கவலைப்படவில்லை என்றால் வேறு எந்த மாநிலத்திலும் இது நடக்காது. நான் குறிப்பிட்டு இந்த மாநிலம் அந்த மாநிலம் என்று சொல்லவில்லை. வேறு எந்த மாநிலமாக இருந்தாலும் இந்நேரம் அரசு துரித முடிவெடுத்து அவர்களை காப்பாற்றியிருக்கும். ஆக தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் நாங்கள் பேசக்கூடிய இடம் பாராளுமன்றம். அது மத்திய அரசுக்கு சென்று சேரக்கூடிய குரலாகத்தான். இப்போ இவங்க அதிக முறை பார்த்தவர்கள் நீங்க தான், அதாவது முதலையும் நீங்க தான் பார்த்தீங்க, அதிக முறை நிதியமைச்சர் வரைக்கும் நீங்க தான் கொண்டு போய் விட்டுருக்கீங்க. இந்த நிலையில இவங்களுடைய போராட்டம் இப்ப 29 நாள் ஆயிடுச்சு. இந்த போராட்டத்தை கைவிடணும் என்ற கோரிக்கை எதுவும் நீங்க உங்களுக்கு விடுக்கிறீங்களா சார்? நான் அரசாங்கத்தின் சார்பில் இருந்தால் ஏதாவது சொல்லலாம், நம்பிக்கை தரலாம். அவர்களுக்கு எந்த தீர்வையும் தர முடியாத போது நான் அந்த வேண்டுகோளை வைக்க முடியாது. இப்பொழுது அவருடைய நிலைமையினை பார்த்து மனிதாபிமான அடிப்படையில் தளபதி கூட பேசினார். பின்னர் சொல்லி அனுப்பினார், ஏன் பாவம் அவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று. பின்னர் ஆனால் வழக்கறிஞர் ஐயா கண்ணு மற்றவர்களும் சொன்னது, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை மதிக்கிறோம்.